Welcome to CSP Education Hub, a special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வரையும் ரீஎடிட் ஆப்ஷன் சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். எடுத்ததெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நிறைய விஷயத்தை எடிட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு நீங்கள் இப்போ உங்களோட லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனோடனே இப்படி தான் வரும். ரீஎடிட் அப்ளிகேஷன், வியூ அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். சில சமயம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ரீஎடிட் ஆப்ஷன், ரீஎடிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரீஎடிட்டில் இருக்கிற ப்ராசஸ்க்கு உள்ள மெசேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் எப்படிங்கிறத நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ரீஎடிட் அப்ளிகேஷனை இப்போ டேரெக்டாக கிளிக் பண்ணி என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஆர்பி அறிவிக்கையில் தங்களால் நீங்கள் எந்த தேதியில் நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அன்று சமர்ப்பிட்ட இனவெளி அந்த அப்ளிகேஷனில் கூட உரிமை கோருவதற்கான விவரங்களை, தங்களால் அளிக்கப்பட்ட விவரங்களை தாங்கள் திருத்தம் மாற்றம் செய்ய தேர்வு செய்துள்ளீர்கள். நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி இதெல்லாம் மாற்றம் செய்யறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், இணையதள விண்ணப்பத்தினை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர். ஃபீஸ் கட்டினவங்க மட்டும்தான் இதில் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை திருத்தம் செய்து அதுக்கு பிறகு புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் சப்மிட் பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யலைன்னா ஏற்கனவே நீங்கள் மாற்றங்கள் திருத்தங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சப்மிட்டு தான் இருக்கும். கடைசியில் சப்மிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கடைசியாக ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஒரு பொத்தான் இருக்கும். இதை உறுதி நீங்கள் பண்ணலைன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன கணக்கில் வந்து நீங்கள் என்னென்ன விவரங்கள் கொடுத்துருந்தீங்களோ அது மட்டும்தான் பரிசீலிக்கப்படும். இதை நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களில் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பிறகு வேறு எந்த மாற்றமும், இப்போ நீங்கள் ஒரு தடவை இதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட்டை கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. திருத்தம் எடிட் ஆப்ஷன் நீங்கள் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொண்ட குறிப்பிட்ட இடத்தில் அந்தந்த இடத்துல திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளை சரிபார்க்கணும். ஏன்னா சில ஃபீல்டில் நீங்கள் செய்யும்போது மற்ற பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அவசியமாகிடும். இப்போ மேலே வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் லாகின் கிளிக் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து எடுத்த உடனே அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக தெரிஞ்சவங்களுக்கு வந்ததை சொல்லிடுறேன். உள்ளே ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளிக் பண்ணுவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அடுத்த இருக்கிற பிஎட் அந்த எஜுகேஷன் காலேஜுக்குள்ளது ஆப்ஷன் அதுவாகவே கிளிக் பண்ணிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கும். அப்படியே எல்லாத்தையும் டிக் பண்ணி வந்துட்டு டேரெக்டாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரும்போது எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பிஎட் எம்எட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் போடலை அப்படின்னு கேட்கும். எல்லோரும் உடனே நம்ம பிஎட்லாம் மேலாம் கிளிக்கு கூட பண்ணலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு மறுபடியும் இதிலேருந்து நீங்கள் வெளில வந்து லாக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் லாகின் ஆகி முதல்ல போய் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜுங்கிறதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன் எஜுகேஷன் காலேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் மாற்றினா தான் இந்த இடத்துல மாறும். அது வரைக்கும் இது மாறாது. இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி மாற்றம் செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போது பிரிண்ட் ப்ரிவ்யூ
டிக்ளரேஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலைன்னா, நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணலை, எதையும் மாற்றம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொடுத்த தரவுகள் முதல்ல கொடுத்த டேட்டாஸ் தான் மட்டும் ஒரு கிளிக் போடும். விண்ணப்பதார கைபேசி, மின்னஞ்சல் இதை மாற்றவே முடியாது. ஃபோன் நம்பரையும் உங்களோட இமெயில் ஐடியும் நீங்கள் மாற்ற முடியாது. கம்யூனிட்டி டீட்டெயில், மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் இருந்துச்சுன்னா விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத் தொகையில் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். முன்னாடி தெரியாதனமாக பிடபிள்யூடின்னு கிளிக் ஆகிடுச்சு, நான் இப்போ வந்து பிடபிள்யூ இல்லைங்கிறத நான் மாற்றி திருத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் இனம் சார்ந்தது பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது மாதிரி ஏதாவது மாற்றி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஃபீஸையும் நீங்கள் தான் கொடுக்கணும். விண்ணப்பத்தில் கோரும் கட்டணத்தை திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இல்லாமல் இருந்து இப்போ ஏதாவது திருத்தம் மாட்கொண்டு இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது, 200 கூட கட்டணும் அப்படின்னா இல்லை நீங்கள் மறுபடியும் 600 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மறுபடியும் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அவ்வளோயும் கட்டணும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையை செய்யும்போது குறைவான கட்டணம் செலுத்திக்கிட்டீங்க விண்ணப்பத்தாரர் ஏற்கனவே கட்டிய இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்டு தரமாட்டோம். இதில் வரிசையாக இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்தில் கூறப்பட்ட விவரங்களை படித்து நான் அறிந்து கொண்டேன் என உறுதியளிக்கிறேன். இணையவழி விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பித்தல் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம், திருத்தம் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணையவழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியில் சமர்ப்பிக்கவில்லை என்றால் தாங்கள் இதற்கு முன்னர் இறுதியாக சமர்ப்பித்த இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல் நடவடிக்கையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனது விண்ணப்பத்தினை திருத்தம் செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்காததன் விளைவுகள் குறித்து வருங்காலத்தில் எந்தவித உரிமை கோரவோ வழக்கு தொடரவோ எனக்கு தகுதி இல்லை. திருத்தம் செய்வதற்கு மேலே உள்ள அறிவுரைகள் உறுதிமொழிகளை கவனமாக படித்து அனைத்து கட்டங்களையும் தேர்வு செய்யவும் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் இந்த மேலே இருக்கிற கட்டம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1, 2, 3, 4 இதெல்லாம் டிக் பண்ணதுக்கு தான் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண முடியும். இப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி எதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோ அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறத பார்க்கும். போஸ்ட் டீட்டெயில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அட்ரஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எக்ஸாம் பர்டிகுலர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ஓசி அப்லோடிங் டாக்குமெண்ட் கம்ப்ளீட், ப்ரிவியூ ஆஃப் கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட், நவ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்படி இருக்கிற டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அப்புறம் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேதி 16/10/2025 அப்படின்னு மென்ஷன் ஆகிற இந்த தேதியிலேருந்து தான் நீங்கள் டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதன் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பழைய அப்ளிகேஷன்லாம் என்றைக்கு வந்துச்சு அதுக்கு முதல் நாள் டேட்டு வரைக்கும் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன்லேயே ஆஸ் ஆன் டேட்டு நோட்டிஃபிகேஷன் சொன்னதுனால 16/10ங்கிறது தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கொடுக்க வேண்டிய கடைசி தேதியாக இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் இதிலே கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தான் எக்ஸாமினேஷனுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. டிசம்பர் 20ங்கிறது எக்ஸாமினேஷனுக்கான ஃபைனல் டேட்டு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/11/2025 அன்றைக்கி லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் மேலே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் படிச்சுட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் நான் கேர்ஃபுல்லி இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐ எம் அவேர் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபர்னிஷ் கரெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். எல்லாருக்கும் எங்கே வந்து சில பிரச்சனை வரும்னா, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த பிறகு ரொம்ப நேரம் லோட் ஆகுது. லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்லே உங்களோட பழைய டேட்டாஸ் எல்லாம் இதை எடுத்து கொண்டு வந்து இப்போ நிறுத்துறதுக்கு இந்த லேட் ஆகும். நிறைய பேர் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு 1/2 அன் ஹவர்லாம் நிறைய பேருக்கு ஆகிருக்கு. சில சமயம் நெட்வொர்க் எரரோ இது மாதிரிலாம் நிறைய டைமில் இது வந்திருக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கே கொண்டு வரும். சப்போஸ் டேஷ்போர்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ டு ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டினியூ டு ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படியா, இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டு, இல்லை அப்ளிகேஷன் ஸ்டேட்டட் ரீஎடிட் இனிஷியேட்டட், இல்லை கேன்சல் ரீஎடிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 ஆப்ஷன் வரும்.
இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் எடிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா கேன்சல் ரீஎடிட்னு கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிடும். இல்லை கண்டினியூ டு ரீஎடிட்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு தடவை உள்ள எல்லாத்தையும் ஒரு தடவை சும்மா செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரீஎடிட் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை வெயிட் பண்ணிகிட்டே இருந்து இதை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இன்னும் சில பேருக்கு என்னென்னா மேக் பேமெண்ட்டுன்னு இருக்குது, நான் பேமெண்ட்டை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆப்ஷனெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஆப்ஷனே இது வரும், இல்லைன்னா இது வராது. அதனால் யாருக்காவது நீங்கள் ரீஎடிட் ஆப்ஷனே நாங்கள் வரல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேமெண்ட்டை நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் இதில் கொடுக்க முடியாது. அதனால் பேமெண்ட் உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போகாது. ரீஎடிட் போட்டதுக்கப்புறம் தான் இது வந்து அடுத்தது உங்களுக்கு அப்ளிகேஷனை ரீஎடிட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இது மேக் பேமெண்ட்டு ஒர்க் ஆகாது. எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து இது மாதிரி ஒரு லைவ் ஈவெண்ட், என்றைக்கு எக்ஸாம், December 20 தான் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைவில் காட்டும். நீங்கள் அப்ளை பண்ணது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் 2019 அப்ளை பண்ணிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 அப்ளை பண்ணிங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எதுக்கான டீட்டெயில்ஸ் இது கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண டிசிப்ளின் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஒரே டிக்ளரேஷன். அப்புறம் நீங்கள் எந்த மேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் டிக் அடித்து என்டர் கொடுத்துடணும். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு இதுலேயும் டிக் அடித்து வச்சுருங்க. மறுபடியும் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது வந்து பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் டேரெக்டாக 2வது கிளிக் பண்ணி அதே இதை பர்மனெண்ட் அட்ரஸ் இது டெம்பரரி இருக்கும் உள்ளதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்க பாருங்கள் டிக்கு, இந்த பர்மனெண்ட் அட்ரஸ்ங்கிற டிக்கை நீங்கள் இதில் போட்டு தான் ஆகணும். இது பிளாங்காக தான் இருக்கும். அடுத்தது டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நோன்னு எஸ்ஸுங்கிறது அதுக்கப்புறம் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த SSLC, HSC, டிப்ளமோ, UG, PG, இன்டெகிரேட்டட், PhD, நெட்டு ஸ்லெட்டு இப்படின்னு மென்ஷன் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் கொடுத்துருந்த இதில் ஏதாவது மாற்றம் கொடுத்தா நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம். அடுத்தது HSC, அப்புறம் டிகிரி, UG, பீரியட் ஆஃப் ஸ்டடி இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அது மாதிரி UG டிகிரி, அதுக்கப்புறம் வந்து PhDக்கான டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த PhD சர்டிஃபிகேட் நம்பரு, அது இன்ஸ்டியூஷனு, என்ன டொமைனில் நீங்கள் அதை பண்ணீங்க, மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத, ரிசர்ச் டைட்டில் எல்லாத்தையும் ப்ராப்பராக கேட்பாங்க. அப்புறம் செட்டு டீட்டெயில்ஸ், செட்டில் வந்து 2024 TN செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு TRP இப்போ கொடுத்து வச்சுருந்தீங்களா, அதை எழுதி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நீங்கள் இதில் உங்களோட பாஸ் பண்ண இதை அப்லோட் பண்ணணும்னு சொன்னபோது இவங்க மட்டும் இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே அப்லோட் பண்ணி வச்சுருந்தா போதுமானது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலை. இதே மாதிரி மற்றவங்க வந்து இந்த இடத்துல ஸ்லெட்டு சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பீரியட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் எந்த நேரத்தில் படிச்சிங்க என்னங்கிறது இதில் ப்ராப்பராக இதில் நீங்கள் மாற்றணுன்னா இப்போ மாற்றிக்கலாம். அடுத்தது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஆஃப், இப்போ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி ஏதாவது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணலைன்னா இப்படி ஒரு மார்க் வரும், நீங்கள் இதை ரெட் கலரில் உள்ளதை ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து மேண்டேட்ரி திங், இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கலைன்னா அடுத்த செக்ஷனை நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இதில் வந்து ரெட் கலரை கொடுக்கும். ஸோ இங்கே அந்த டேட்டாவை கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் தான் இது ஓகே ஆகும், அடுத்து டிக் அடித்து அடுத்ததுக்கு போக முடியும். இல்லைன்னா இந்த டிக் ஆப்ஷனுங்கிறது வராது, இந்த மாதிரி மெசேஜ் தான் வரும். அப்புறம் PSTM கிளைம் பண்ணுறீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வீஸை நீங்கள் ஏற்கனவே மாற்றணுன்னா இப்போ எஸ் நோங்கிறத கொடுத்து மாற்றிக்கிட்டு எஸ்ஸா இல்லை நோவாங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு எஸ்ன்னு இருக்குது, நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இதை மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் உள்ளதை மாற்ற முடியாது. நோன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அது காலி ஆகிடும். மறுபடியும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் எவ்வளோங்கிறத கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இந்த இல்லை, ஆம், இப்போ ஆம்னு இருக்கும், அதனால் நீங்கள் வச்சுருப்பீங்க. மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் டெலிட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் சில பேருக்கு அது அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் எதாவது இருக்கும், மறுபடியும் ரீலோட் ஆகும். சப்போஸ் சில பேருக்கு மாறலைன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 hour வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாறலைன்னா அதை டிசபிள் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இதை அப்ளிகேட் கொடுக்கல. சில பேர் வந்து நான் என்றைக்கு அப்ளை பண்ணணும் அந்த தேதி அக்டோபரோ இந்த தேதிலாம் வருதுன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இதில் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கரண்ட்டில் உள்ளதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த 16/10/2025 அப்படின்னே நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். சப்போஸ் இதை மாற்றலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சர்வீஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்கள் இஷ்யூ பண்ணுற அந்த இதில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும். சப்மிட் பண்ணிடலாம். கடைசியில் இந்த வர செக்ஷன் எது அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் பர்டிகுலர் எந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்குறீங்க அது ஏற்கனவே இருக்கும். இதில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். கிரிமினல் கேஸ் உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்குன்னா இல்லைன்னு இருக்கும், இல்லை ஆம்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். அது மாதிரி டிபார்டு டிஸ்குவாலிஃபைட் டீச்சருக்கு மூலமாக உங்களால் டிபார் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்ளிகேனோட ஃபீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஏற்கனவே நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இப்போ 0ன்னு வரும். இல்லை நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்து எதாவது மாற்றிருந்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கான சூழலை கொடுக்கும். உடனே சர்டிஃபை தட் எனக்கு வந்து இந்த மேலே கொடுத்த டீட்டெயிலும் கரெக்டு, ஸோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துடலாம். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது வந்து என்ஓசி கொடுக்குறது. என்ஓசி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி என்ஓசி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ஓசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோன்னு கொடுத்துக்கலாம். அப்ளிகேண்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அப்ளிகேண்ட் ஃபோட்டோ, அப்ளிகேண்ட் சிக்னேச்சர், கம்யூனிகேட்டி, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி சர்டிஃபிகேட்டு, யூஜி கன்சால்டேட்டு, பிஜி கன்சால்டேட்டு, பிஜி ப்ரொவிஷனல். அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஸ்டாருங்கிறது இப்போ இல்லை, அதனால் அதை நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டு மற்ற கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, கெசட்டட் ஆஃபீஸில் வாங்க வேண்டியது, ஃபோட்டோ, ஐடி, இதெல்லாமே எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருவீங்க. ஃபைனலி சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த எடிட் ஆப்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டானு சொல்லிட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கனாலே அது போதுமானது. இதோடைய ஃபைனல் சப்மிட்டு முடிஞ்சிடுது. நம்ம நெட் செட் கிளாஸ்க்கு இதெல்லாம் இங்கிலீஷில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் போடுறேன், அதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அதுமாதிரி வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணுற அந்த லிங்க்கு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்கிறது வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணோம், இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா நீங்கள் கீழே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் போட்டு வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க்கு கூகுள் ஃபார்ம்லேயும் நாங்கள் டேரெக்டாக போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் அதிலையும் கிளிக் பண்ணி நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்புங்கிற நம்ம சேனல் ஆப் வந்து நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஆப் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் நீங்கள் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸ்க்கான விஷயத்தையும் நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. அதனால் நாம் வந்து இதை எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் போடுறோம். நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பேர் இதை கண்டினியூவாக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மூலமாக தான் இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட முடியும். அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ இந்த சிஎஸ்பி எஜுகேஷன் கம்பெனி இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதை இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா
எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.